நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. வித்யா பூஷன் விருது இன்று கோவை ஸ்ரீ சக்தி பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற ஆசிரியர் நாள் விழாவில் ஊத்தங்கரை ஒன்றியம் ஜோதிநகர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு சே ராஜேந்திரன் அவர்களுக்கு அவரின் சிறப்பான கல்வி பணியை பாராட்டி சக்தி வித்யா பூஷன் எனும் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. சிதம்பரம் கீழே வீதி தெற்கு வீதி பகுதியில் கொலு பொம்மைகள் விற்பனைக்கு வந்துள்ளது. திண்டிவனம் அடுத்த டி பாஞ்சாலம் வாழை வராகி அம்மன் திருக்கோவிலில் அம்மனுக்கு 16 வகை பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்தார். இப்பகுதி மக்கள் திரளான அளவில் கலந்து கொண்டு அம்மனை தீபமேற்றி வழிபட்டனர். பெரியாரின் 147வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று செப்டம்பர் 17 புதன்கிழமை விழுப்புரத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவரது மகனும் பாமக தலைவருமான அன்புமணி ராமதாஸ் இருவரும் இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகள் நினைவு தினமான இன்று போட்டி போட்டு கார்களின் அணிவகுப்பு ஊர்வலம் நடத்தியதால் திண்டிவனத்தில் பதற்றம் ஏற்பட்டது. கார் அணிவகுப்பு ஊர்வலத்தால் பதற்றம் ஏற்பட்டு மேலும் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்படாமல் தடுக்க 500க்கும் மேற்பட்ட போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தனர். விழுப்புரத்தில் நடைபெற்ற 49வது ஜூனியர் தடகள போட்டியில் 1500 வீரர்கள் நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், குண்டு எறிதல், ஓட்டப்பந்தயம் என மொத்தம் 104 பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் சிறப்பாக விளையாடி முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ், பதக்கம் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்திய கலாச்சாரத்தையும் ஆன்மீகத்தையும் உலகிற்கு கொண்டு செல்லும் ஒரு கருவியாக ஆரோவில் நகரத்தை மத்திய அரசு பார்க்கிறது. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி 2021 முதல் ஆரோவில் அறக்கட்டளையின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆரோவில் அறக்கட்டளைக்கான நிதி ஒதுக்கீடு 8 கோடி ரூபாயிலிருந்து 100 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அனந்தமங்கலம் ஆனந்தவல்லி உடனுரை ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் மற்றும் பூமி நீலதேவி உடனுரை அனந்தசயன பெருமாள் திருக்கோவிலில் பெருமாளுக்கு 16 வகை பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்தார். வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொழுவாரியில் அமைந்துள்ள பெரியார் நினைவு சமத்துவபுரத்தில் தந்தை பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு பெரியாரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ரவிக்குமார் MP மரியாதை செலுத்தினார். பாரதியும் பைந்தமிழும் சிறப்பு உரையரங்கம் சமூக நீதி நாள் உறுதிமொழி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக கல்லூரியில் திராவிட இயக்கத் தலைவர் சமூக சீர்திருத்தவாதி பெரியார் ஈவே ராமசாமி அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக கல்லூரியில் சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூரில் திமுக சார்பில் தந்தை பெரியார் பிறந்தநாள் விழா. வேலூர் செப்டம்பர் 18 திமுக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆணைக்கிணங்க வேலூர் மாவட்ட திமுக அலுவலகத்தில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக வேலூர் மாவட்ட அவைத் தலைவர் முகமது சகி, மாநகர செயலாளர் கார்த்திகேயன் MLA ஆகியோர் மலர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் பெரியாரின் திருவுருவ படத்துக்கு மரியாதை செலுத்தினார்கள். போளூர் நகராட்சியில் தந்தை பெரியாரின் 147வது பிறந்தநாள் விழா.
உளுந்தூர்பேட்டை டோல்கேட் பகுதியில் உள்ள ஹோட்டல்களில் விழுப்புரம் உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் டாக்டர் ராமகிருஷ்ணன் மற்றும் உளுந்தூர்பேட்டை திருநாவலூர் ஒன்றிய அலுவலர் மான்சி ஆகியோர் டோல்கேட் ஹோட்டல்களில் திடீர் சோதனை நடத்தினார்கள். கோவில்பட்டி தந்தை கே ராமசுவாமி பிறந்தநாள் விழா. கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் கே ராமசுவாமி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.